ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரொம்பவே குயிக் அண்ட் ஈஸியான டின்னர் ரெசிபி செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுக்கலாம். இதில் ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம குக்கிங் ஆயில் சேர்த்துக்கலாம். குக்கிங் ஆயில் வந்து நல்லா சூடான உடனே இதில் வந்து நான் ஆனியன் வந்து பொடிசாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இப்போ ஆனியன் வந்து நம்ம நல்லா வதக்கிக்கலாம். ஆனியன் வந்து கொஞ்சம் நல்லா வதங்கின உடனே நான் கேரட் வந்து நல்லா துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து இது கூட சேர்த்துக்கிறேன். இப்போ கேரட்டையும் ஆனியனையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது வந்து கேரட்டும் ஆனியனும் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா வதங்கின உடனே நான் இஞ்சி பூண்டு ரெண்டுமே வந்து துருவி எடுத்து வச்சுருக்கேன், அதை வந்து கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். ஏன்னா நைட் டைம் வந்து குழந்தைங்களுக்கு நல்லா டைஜஸ்ட் ஆகும். இப்போ வந்து ரெய்னி சீசன் அப்படிங்கிறதால கோல்டெல்லாம் வராமல் இருக்கிறதுக்காக நம்ம கொஞ்சமாக இஞ்சி பூண்டு வந்து துருவி சேர்த்துக்கலாம். இப்போ இது கூட நான் வந்து முட்டைக்கோஸ், அதாவது கேபேஜ் வந்து கொஞ்சமாக கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கிறேன். கேபேஜ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கேஸ் ஆகிற மாதிரி இருக்கும் குழந்தைங்களுக்கு. ஸோ அதனால தான் வந்து நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டெல்லாம் சேர்த்துருக்கேன். நீங்கள் இது வரைக்கும் வந்து முட்டைக்கோஸ் குழந்தைக்கு கொடுக்கல அப்படின்னா நைட் வந்து சேர்க்காதீங்க, வெறும் கேரட் மட்டும். இது கூட காரத்துக்கு கொஞ்சம் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். மிளகுத்தூள் வந்து குழந்தைங்க காரம் எவ்வளோ சாப்பிடுவாங்களோ அந்த அளவுக்கு லைட்டாக சேர்த்துக்கோங்க, இல்லைனா சேர்க்காம கூட விட்டுருங்க. இப்போ இது கூட தேவையான அளவு கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா வதக்கி விட்டுறலாம். இது கூடவே நம்ம வந்து கொஞ்சமாக மஞ்சள் தூளும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கிக்கலாம். ஏன்னா வந்து இந்த முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதால கண்டிப்பாக வந்து நம்ம இது கூட கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்க்க வேண்டியிருக்கும். இப்போ இந்த ஃபுட்டு வந்து நல்லா குக் ஆகிற அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு இது கூடவே நம்ம கொஞ்சம் சீரகத்தூளும் சேர்த்துக்கலாம். இப்போது நான் கொஞ்சமாக ஜீரகத்தூள் சேர்த்துக்கிறேன். ஜீரகத்தூள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த முட்டைக்கோசெல்லாம் சேர்த்துருக்கிறதால கேஸ் ஃபார்ம் ஆகாது, அது மட்டும் இல்லாமல் நல்லா டைஜஸ்ட் ஆகும் ஈஸியாக. அதுக்காக தான் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் சேர்த்துருக்கோம். இப்போ இது எல்லாத்தையும் வந்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூடவே நான் கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கிறேன். ஏன்னா முட்டைக்கோஸ் சேர்த்துருக்கிறதால ஏதாவது கேஸ் மாதிரி ஆகும் குழந்தைக்கு அப்படிங்கிறதால கொஞ்சம் பெருங்காயத்தூளும் சேர்த்து இது எல்லாத்தையுமே நல்லா கலந்து விட்டுறலாம். இந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிக்கட்டும். இப்போது இது வந்து நல்லா கொதிக்க ஆரம்பித்த உடனே நான் வந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன், அதை இது கூட சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்து வெள்ளை ரவை, வெள்ளை அவல், ஸோ எது இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இப்போ இது எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக குக் ஆகி வரட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வெஜிடபிள்ஸ் அதுக்கப்புறம் ஓட்ஸ் எல்லாமே வந்து நல்லா சாஃப்டாக வெந்து வந்துருச்சு. நம்ம ஒரு மேஷர் யூஸ் பண்ணி இதை நல்லா மசிச்சு எடுத்துக்கலாம். மென்று சாப்பிட்ற குழந்தையாக இருந்தால் மசிச்சுக்கோங்க, இல்லைன்னா இதை ஆறின பின்னாடி மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டு பியூரி மாதிரி கூட நீங்கள் அரைச்சி கொடுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய ரொம்பவே சுவையான, குலைவான, ஈஸியாக டைஜஸ்ட் ஆகக்கூடிய டின்னர் ரெசிபி ரெடி. டின்னர் செய்கிறதுக்கு ஸ்டவ்வில் ஒரு பாத்திரம் வச்சுருக்கலாம். இதில் கொஞ்சமாக ஒரு 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் சூடான உடனே கொஞ்சம் ஜீரகமும் துருவின இஞ்சியும் கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன். இப்போ இது கூட கொஞ்சமாக தக்காளியும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது கூட கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கோங்க. மிளகுத்தூளும் சேர்த்து நல்லா வதக்கிடுங்க. ப்ளஸ் இது கூடவே கொஞ்சமாக வந்து ரொம்ப லோ ஃப்ளேமில் வச்சு இதெல்லாம் வதக்கிக்கோங்க, கருக விடாமல். இப்போ இது கூட இந்த ஃபுட்டு குக் ஆகிற அளவுக்கு நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இது கூட கொஞ்சம் மஞ்சள் தூளும் கொஞ்சம் சால்ட்டும் வந்து நான் சேர்த்துக்கிறேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதித்து வர டைமில் நம்ம வந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஓட்ஸ் எடுத்து வச்சுருக்கேன். இந்த ஓட்ஸை வந்து இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மட்டும் நம்ம குக் பண்ணி எடுத்தால் போதும். நம்மளுக்கு ரொம்பவே குலைவான ஓட்ஸ் உப்புமா வந்து ரெடி ஆயிரும் குழந்தைங்களுக்கு. இப்போது ஒரு 5 நிமிஷத்துக்கு பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய ரொம்பவே குலைவான ஓட்ஸ் உப்புமா ரெசிபி குழந்தைங்களுக்கு சூப்பராக ரெடி ஆயிருச்சு. இந்த கருவேப்பிலையை மட்டும் நம்ம தனியாக எடுத்துகிட்டு இதை சர்விங் பவுலுக்கு மாற்றிட்டு குழந்தைங்களுக்கு அழகாக ஊட்டி விட வேண்டியது தான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அதே மாதிரி உங்களுடைய கருத்துக்களையும் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.